இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. ஐயோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணுமா? மேட் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போகிற வீடியோ பார்க்கலாமா? கட்டாய கல்யாணத்துல கவிதை சொன்னா, எந்த மனம் வந்து நுழைந்திடு, காஞ்சி போன கைகளில் காதல் கொண்டு நனைத்திடு, தள்ளி விட்டு போட்டதா பாக்கு போட்டு வந்து இதெல்லாம் டூ மச். சும்மாவா எனக்கு கன்றாவினே தெரியும். மாணவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல பிராங்க் பண்ணதா ஒரிஜினலா தெரியல. போய் தடபுள்ள டேமேஜ் ஆன மொரட்டு மேரேஜ் சம்பவங்கள தான் கால்கட்டு போற நேரத்துல கண்டமான சம்பவங்களையும் நான் இழுத்து போட்டுறேன்னு நினைச்சேன். சம்பவங்களையும் எடுத்து கோர்த்து புடிச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். உள்படாத உள்நாட்டு கல்யாணங்கள்ல இருந்து வெறியான வெளிநாட்டு வினோதங்கள் வரைக்கும் வீடியோக்குள்ள வெயிட்டிங்ல இருக்கிறதுனால இருட்டா அங்க ஆர்வமா ஆரம்பிச்சாரு. கல்யாண பந்தலிலே அழகுல மயங்கிட்டாங்களோ. ஐயா கிட்ட முறை செய்ய சொல்ல வரவாசல் பண்ணிட்டாரு. தலைமை தாங்கி நடத்தணும். ஐயோ தூக்கி தள்ள ஊத்திட்டாரு. அத தலையில ஊத்திடுவாரு. நம்ம பாத்துக்கணும். பால் வடிகிற மகன் தம்பி. ஐயோ கையில ஊத்தணும். கிளம்புற நேரத்துல என்ன நடப்பா இருக்காங்க. ஆண்டி மீண்டுவான் பிரியாணி இருக்கா? அனுசரிச்சு போய்க்கமா, பாசமா இருக்கணும். பாயாசம் நீந்திருச்சுங்களா? இன்னும் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ரைத்தாவை குறிப்பா தங்கமே புது சொந்தங்களை கொண்டு வந்திருக்கேன். தடுமாற வேண்டாம், தூக்கு பசி கொண்டு வந்திருக்கிறேன். பெரியகுண்ட நண்பரை வெட்டிங்க்கு கூப்பிட்டா வேற வழி தெரியல மாப்பிள்ள. உங்க பொண்டாட்டியா பொண்ணு கேட்டா விலை உயர்ந்த கிஃப்ட் கொடுக்கணும்ல. என்ன இதுல கொடுத்து வச்சீங்க? என்னடா காலியா இருக்கு? நான் யூஸ் பண்ணிட்டேன். முடிஞ்சு போனது. அதனால தேக்கி வச்சிருந்தானே. கில்மா குமார் கட்டிக்க சம்மதமா? எப்படா இருக்கேன் கையா. குமாரி பேபி ஆர் யூ ரெடி? பாக்க ஜென்டில்மேனா தெரியுறாரு. எஸ், திருமணம் முடிந்தது. முடிஞ்சதுடா. பாஞ்சிட்டாண்டு. அது மாப்பிள முறுக்கு. என்னங்க பாபா பிஸ்டா பால்டா எல்லாம் கலந்திருக்கு. திருமண பையில சுடுகாட்டுல கூட இவ்வளவு அடக்கமான பொண்ணு கிடைக்காது. ஒன்னா நம்பர் குடும்ப குத்து விளக்கு. சத்தியமெல்லாம் பண்றா. அங்க வரவேற்க வெறியோட இருந்தாரு. என்னோட அன்பை உனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே காட்டணும்னு. ஐயோ அவங்கிட்ட காட்டிட்டாப்ல. அல்ல கிளம்பும் போதே நினைச்சேன். திருமணத்துல தேங்காய் உடைக்கிறதுதான் வந்து விட்டோம். கவட்டை கண்ணாயிரம். கமான். ஏன்டா இங்க வந்து இப்படி ஒரு ஊத்த பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க முக்கியமான क्वेश्चनலாம் கேட்க மாப்பிளைக்கு என்ன வேலை? காலைக்கு மேல 1000 வேலை. என்ன இதுடா? என்னடா கூடார மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க? பொம்மன்னு நினைச்சு எடுத்துட்டு போறோம். அங்க திடீர் சொந்தங்கள். யார் பாது மாப்பிளோட பொண்ணோடன்னு தெரியல. சாப்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. What do you mean? ஆசைப்பட்டுட்டே இருக்கறத பார்த்தா பொண்ணோட மாதிரி தான் இருக்கு. கல்யாண செலவு 5 லட்சம். உனக்கு இப்படி போட்டுனா என்ன பண்ணிருப்ப? ஃபினிஷிங் டச். ஹலோ கல்யாணம் முடியுமா? பாடிக்குது. மாப்பிள பல்டி அடி. ஆயா காதல பூ சுத்துவாங்க. அங்க கல்யாணத்துலயே கோவில் பூத்த காதல். தக்காது விடுங்க. ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூச்சமான பொண்ணு. ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல. இது ஃபர்ஸ்ட் மேரேஜா? இங்க வரக்கடி. என்னடியா? பொட்டாயாச்சு. தக்குவா. அவர் காதுல சொல்லிட்டாரு. பொட்டாண்டி வாயா லடாண்டி. இன்விடேஷன் வேஸ்ட். இன்கிரெடிபிள் டேஸ்ட். பாவம் அந்த கேம் அவர் ஆடுனது இல்ல. Green light. Good light. Green light. உனக்காண்டி தான் எடுத்தேன். வீரன் தப்பித்த தருணம். அது பெரிய இடம். நம்மள ரிச் ஃபேமிலி ஏசி அடிங்க. வேவிமா பொறுத்து போடு. அல்லமா. அதானே. அதனால தான் கரெக்ட்டா தான் இருக்காங்க ரெண்டு பேரும். ட்ரோன் விட்டலாம். ஆனா கோஸ்போ. ஐயோ என்னத்தையும் போட்டாடி. ஓடிடுறே. ஓட விடலாமா? அங்க ஃபினிஷிங் வந்துருச்சு. என்னங்க தம்பி கண்ணல ஒத்தி விடுங்க. அதுக்கு தானே என் மனைவி என்ன கண்கலங்கா பாத்துக்கறேன். உங்களுக்கு ஒத்துங்க. நான் கண்கலங்கா இருக்கணும்ல. கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அங்க கேமரா டீமே அடிச்சு விரட்டி விட்டு சுதன் குமார் சுமை ப்ளீஸ் மெமரி
இல்ல. ஆமா 2 பேரும் போட்டிருக்காங்க. என் அம்மாடி. இரு அழகா எடுத்தா தானே பாத்தீங்க. ஐமோ வந்துடுறேன். 2 போட்டா. 2வது போட்டா. மெமரி இல்ல. அது பண்டைய காலத்துல மடை தாண்டி வந்த நதிக்கு மேடை ஏற என்ன தயக்கம். தலைவனின் திறமை ஏறிய உலகத்தை சுமக்க முடியுமா? என் உலகமே நீதான் தேவி. அதுதான் ரீடேக் போலாமா? அதுவே நடந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டே அது இருந்தா ஓவர் வெயிட் தாங்காதான் இருக்கும். இது என்னடா நொய்யி நொய்யின்னு. தேடிட்டான்டா. அடோய் பரபர பறவை ஒன்று எங்க போச்சுன்னு தெரியலன்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த சம்பிரதாயத்துக்கு ஆப்பிரிக்க அங்கிள் வந்திருக்காரு. நாத்தனார் 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 நாத்தமா நாருது. நம்ம பல நாள் கழிச்சு எப்படி நாளாச்சியா குளிச்சு அங்கிள் தூக்காங்க. சாக்லேட் ஃப்ளேவர் இல்லையா? அங்க தூக்கி வச்சு போடுறது தான் ட்ரெடிஷன். சொந்த கால்ல நின்ன வண்டி அவ்வளவுதான் கவுக்க போறாங்க. அந்த எம்பு எம்பு நிக்கவே வக்கில்லாதவனுக்கு. அட இருடா. எனக்கு அசைன்மென்ட் புரியல. அருமையா ஆடுறியாமா? 2 கால் ரைட்டாவா? ஐயோ ஆட்டக்காரி இல்ல, என் ஆட்டக்காரி. அதானே தெரியலடா. தயவு செஞ்சு இறங்கு நீ 2 ஸ்டெப் போடு. நல்லா திட்டுவாங்க. இருக்காங்க. பாபு கொஞ்சம் கொட்டி விடு. கொஞ்சமா போட்டாப்ல. இதே ட்ரெண்டா வச்சு விசுறாங்க. பறவைங்க எல்லாம் இப்படிதான் ஜோடி பிடிக்கும். அண்ணனுக்கும் அது பிடிக்கும். ஆடு ஈர்ப்பம் இல்ல. இந்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகுது. முட்டை வச்சிர வேண்டியது. பல்லு இருக்கவரு பக்கோட சாப்பிடுறாப்படி. காட் இஸ் கிரேட். அது புது வகையான gift. இது மாப்பிள உட்கார்ற இடம். ஆனா பிரிச்சுக்கு இருக்கான்ல. என்ன இருக்கு? ரோல்ஸ் ராய்ஸ் காரா? ரோலெக்ஸ் வாட்சா? இல்ல வில்லா ஹவுஸா? மாப்பிள. அடுத்து சைக்கிள் இடமே இல்லடா. அப்ப முதுகுல மாட்டிக்க. அங்க 2 அணியும் ரெடியா இருந்துச்சு. அமௌண்ட் போடுங்கணும். ஜிபேல இருந்து கிரிப்டோ காயின் வரைக்கும் அனுப்பிட்டே இருக்கணும். சிரிக்குனாடி மாப்பிள. என்கிட்டயும் ஆள் இருக்குல்ல. அவெஞ்சர்ஸ். அப்பா பாவிகளா. இலை அடிச்சாலும் பிடிக்காம போக மாட்டேடியே. சாம்பார் தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணி போட்டா அப்புறம் தண்ணியாதான் இருக்கு. வெளியே நீட்டுக்கணே. மாப்பிள புகை பிடிக்காது. தட்டி ஓபன் ஹெல்மெட். ஓஹோ புகை அடிச்சிருவாங்க. அத மூடிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். மண்டகா இது ஒரு தம்ம போட்டு வந்து. எத்தனை வருஷம் கட்டி கட்டி போடுவேன். அப்படி பண்ணாத. அப்பா அங்க என்ன காவையில விட்டு வாண்டர் நோடி. இந்த விழாவில் என்னடா இழுப்பு? எங்க அண்ணன் கல்யாணம்டா. மண்டைய பாத்தீங்கல்ல? பாத்த பறக்க விடுற பொறுக்கிங்கடா. கேபிள் வந்திருக்கு. கேலி பண்ணுவானுங்க. அது என்ன நாடா? என்னாச்சு? ஜோக் பண்றேன். கட்டைய வச்சிருக்கேன்டா. ஓ டென்ஷனே வருதாமா? அங்க மாப்பிள மனக்கணக்கு போட மொத்தம் 10 லட்சம் கடன். கண்மையெல்லாம் போடுறாங்களா? மொய்ய வச்சுதான் முழுசா அடைச்சு விடணும். கவலைப்படாத மாப்பிள. பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்கேன்ல. ஒரேடியா செலவு பண்ணிடாத. அங்க பல நாள் பார்க்காதவங்க மேல பாசமாயிட்டாங்க. தக்காளி ஏன்டா உடச்சு கூடாதுடா. ஐயோ கடவுளே. ஆக்ரோஷமா அன்பா காட்டுங்க. ஐயே இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. உலகத்திலேயே ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஜீவன்கள் பஸ் கண்டக்டர்கள் தான். 5 ரூபா வச்சிருக்கவன மதிப்பாங்க, 500 ரூபா வச்சிருக்கவன முறைப்பாங்க. அது உண்மைதான். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. அவர் முடிச்சு போட்டி அதனால பாப்பால இடிக்கணும்னா காட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. பாடு போய் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசாதீங்க. அப்பதான் மூஞ்சி இருக்குதான் வருதுங்களா உதவி உண்மையிலே அந்த ஒருத்தர் பாலை ஏதோ புடிச்சிருந்தாங்க. பொண்ணும் பையனும் புடிச்சிருந்தாங்க. அந்த கையில ஊத்தணும். அது அவர் எங்க என்ன நாவத்துல என்ன யோசிச்சுட்டு வராரோன்னு தெரியல. எல்லாரும் பண்றது பாப்பாங்க. பார்த்தமே இந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேரு. ஏதாவது பண்ணி அவங்க டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். ஆமா இல்ல இந்த இதுல இந்த லட்டு மாதிரி ஏதோ குடுக்குற மாதிரி
லட்டு ஒண்ணு குட்டியா குடுக்குறாங்க. அது வாயில தான் வாங்கி தின்னு தொலைச்சாதான் என்ன, வாயே இருக்கவும் மூடி சில பேருக்கு பிடிக்காதா இருக்கும் அது. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி இல்ல லைட்டா கொஞ்சமாவது வாங்கி அப்புறம் என்னவோ பால் பால் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க, தட்டி விட்டாரு, அதை எடுத்து திரும்பி அவங்க ஊத்தி விட்டு. அதுதான் எனக்கு புரியல. இது எதுக்கு இப்படி ஒரு பிராங்கா? எனக்கு அதான் புரிய முடியுது. உண்மையிலே பிராங்கா இல்ல இது உண்மையிலே இப்படி ஏதாவது சடங்கா? தட்டி விட்டா அவங்க ஊத்தி விடணுமா? அப்படி கூட இருக்குமா? இல்ல இது ஏதாவது பிடிக்காம ஊத்தி விட்டாங்க. ஆனா அவர் சிரிச்சிட்டு இருந்தாரு, ஊத்தி விட்டாரு. மேபி ஏதோ அவங்க பிராங்க் பண்ணணும்னு வாண்டடா வம்புளுக்குன்னே பண்ணாங்க மாதிரியே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. என்னடா பண்றாங்க எனக்கு கொண்டு ஒரு சுத்துது கேட்டா மேக்கப் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, இதே சம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பண்ணுங்க எல்லாரும்.